உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி நேற்று நம்ம பேசணும்ல. அவரை சுற்றி ஒரு அறிவார்ந்த கூட்டம் இருக்கும், அறிவாளிகள் கூட்டம் இருக்கும், எழுத்தாளர்கள் இருப்பாங்க, எல்லாம் அப்படிலாம் சொன்னோம். அதில் ஒருத்தர் என்ன நினச்சி கேட்டாருன்னு தெரியல. எல்லாம் போகிற கோடீஸ்வரர்கள் தானே, அந்த கோடீஸ்வரர்களோட சுற்றி தானே அவர் இருக்கார். அவர் ஒரு கோடீஸ்வரர், அவர் கோடீஸ்வரர் எழுத்தாளர்கள் இருக்காங்க அப்படின்னு நினச்சி பேசினார் என்கிட்ட. அவர் என் ராமை பற்றி குறிப்பிட்டு பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரை நினச்சி பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். என் ராம் வந்து ஒரு இந்து பத்திரிகையினுடைய ஆசிரியர். அந்த நிறுவனத்தை நடத்தினவங்க. அவங்க தேச போராட்ட காலத்திலிருந்தே இந்தியாவுக்காக, இந்த நாட்டு கலாச்சாரத்துக்காக அவங்க பாடுபட்டு இருக்க ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவங்க தான் அந்த குடும்பம். அவங்களோட பழக்கம் இருக்கிறதுல அதனால் என்ன தப்பு வந்திருக்குன்னு தெரியலை. இன்னொன்று, உலகநாயகனை சுற்றி இருக்கவங்க எழுத்தாளர்கள், ஏழை எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் சிறந்தவர்கள். அவர்களெல்லாம் விருதுகள் வாங்கினவங்க. அவங்களெல்லாம் பற்றி இவர் நினைக்கல பாருங்கள். இப்போது ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். ஏழைகள் மத்தியிலும் அவருக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் பிரபலமானவர். அவருக்கு வந்து ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லை. அறிவானவளாம், திறமைசாலியா, வா சேர்த்துக்குவோம் அப்படிங்கிற மனப்பான்மையோடு தான் அவர் இருக்கிறவர். உதாரணமாக தங்கப்ப மாஸ்டர், அவர் வந்து திருவனந்தபுரத்தில் இதில் ரயில்வே ஸ்டேஷனில் போர்ட்டராக இருந்தவர். பெரிய டான்ஸ் மாஸ்டர், சிட்பட்டு நடத்தினவர், வேளாங்கண்ணி சிட்பட்டு நடத்தினவர், பட முதலாளி, டான்ஸ் மாஸ்டர், இப்படி பன்முகம் இருக்குது. ஆனால் அவர் ஆரம்ப காலத்தில் என்ன இருந்தாருன்னா போர்ட்டராக இருந்தார். திருவனந்தபுரம் ரயில்வே நிலையத்தில் போர்ட்டராக இருந்தவர் இங்கே சலவை தொழிலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அவர் இங்கே சென்னையை கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ தான் அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த டான்ஸ் மாஸ்டர்கள்லாம் அந்த சில பேருக்கு கற்றுக் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கற்றுக் கொடுக்குற சமயத்தில் இவர் இந்த பெண்களுக்கு பின்னால் போய் நின்றுக்கிட்டு அதை கவனித்து இவரும் கேலி பண்ணுவார், கிண்டல் பண்ணுவார், ஆடி காட்டுவார். இந்த மாதிரிலாம் இருந்தது. இதை பார்த்தவொன்னே சில மாஸ்டர்கள் வந்து, நீ இந்த மாதிரி கேலி பண்ணுறிய, அவங்கள மாதிரி உன்னால் டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு உடனே இவர் ஆடி காட்டினார். ஆடி காட்டினோம்னா அடைப்பற இவ்வளோ திறமைசாலியா, ஒரு ஏகலைவன் மாதிரி தான் ஐயா, பார்த்துக்கிட்டே இருந்து வில்வித்தியை கற்றுக்கிட்டா ஏகலைவன் மாதிரி, இவன் திறமைசாலி தான் ஐயா அப்படின்னு சொல்லி இவர் டான்ஸ் மாஸ்டர் ஆக்கினாங்க. டான்ஸ் மாஸ்டர் ஆக்கினவர் இவர் அப்படியே திருவனந்தபுரம் போனார், படம் எடுத்தார், கம்யூனிஸ்ட் ஆனார். இடதுசாரி சிந்தனையோட கம்யூனிஸ்ட் ஆனார். ஆக தங்கப்ப மாஸ்டர் வந்து என்ன சாதாரணமான பெரிய கோடீஸ்வரனா? அந்த தங்கப்பன் மாஸ்டர் நடத்தினார்ல வேளாங்கண்ணி சிட்பண்டு, அந்த அனுபவம் தான், அதை பார்த்து அதில் நடந்த அனுபவம் தான் மகாநதியில் வந்து சீன் வைக்கிறதுக்கு உலகநாயகனுக்கு உதவியாக இருந்தது. ஆக எப்படியெல்லாம் அவர் தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இன்னொன்று, ப்ரொஃபஸர் ராமு, நம்ம கமல் சாரோட நெருங்கி பழகினவர்கள். அவரும் ஒருத்தர். அவர் சில நினைவுகள், அவரை பற்றிய இதெல்லாம் எழுதியிருக்கிறார். ஒரு சமயம் இவர் கமல் சார் வீட்டுக்கு போயிருந்த போது அங்கே சரிகா வந்து கேட்காமையே தண்ணி கொடுத்தாங்களாம். அப்போ இவருக்கு சரி, நம்ம வீட்டுக்கு வர விருந்தினர்களுக்கு வந்து காஃபி, டீ, மோர் இதெல்லாம் கொடுக்கறது வழக்கம்தான். இவங்க நம்ம கேட்காமையே இவங்க தண்ணி உண்ணாந்து கொடுக்குறாங்களே அப்படின்னு நம்ம ப்ரொஃபஸருக்கு ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்தை உலகநாயகன் புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன ப்ரொஃபஸர் சார், சரிக்கா வந்து தண்ணி கொடுக்குறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா நீங்கள் கேட்காமையே? அதுக்கு அந்த வழக்கத்துக்கு ஒரு இது இருக்குது சார். அதாவது ராஜஸ்தான் பாலைவன பிரதேசம் இருக்குது பார்த்தீங்களா, ராஜஸ்தான் இருக்குல்ல, அந்த பாலைவனத்தை கடந்து வீட்டுக்கு வர்ற விருந்தினர்கள்லாம் வந்து வறட்சினால் கஷ்டப்படுவாங்க. வந்து உட்காந்தவுடனே அவங்க உடனடியாக பேச முடியாது. ஆகவே அவங்க கேட்காமையே தண்ணி கொடுக்குற பழக்கம் அந்த ராஜஸ்தானில் இருந்தது. அதை தான் அப்படியே மற்ற மாநிலங்களுக்கும் பரவியது அப்படின்னு ஒரு தகவலை உலகநாயகன் கமல் சொன்னார். இது அவர் சொன்னது சரியா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பழக்கம் இன்றைக்கி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு தென் தமிழகத்துக்கு போனீங்கன்னா, அங்கே உள்ள வீடுகளுக்கு போனீங்கன்னா உட்காந்தவுடனே விருந்தினர்களுக்கு வந்து தண்ணி கொடுப்பாங்க, தண்ணி வாங்கி குடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் காஃபி, டீ வரும். இது ஒரு நல்ல பழக்கம் தானே.
இந்த பழக்கம் எங்கேருந்து வந்தான்னா அது உலகநாயகன் கமல்ஹாசன், இது ராஜஸ்தான்லேருந்து வந்தது, பரவியது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இல்லை வேறு கதை எது இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், அதை நம்ம பதிவேற்றலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து இதை நீங்கள் நம்ம இதை பற்றி தக்லீஃபை பற்றி எதுவுமே பேசலையே, நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களே, மற்றதை பற்றி தானே கமல் சாருடைய மற்ற பழக்க வழக்கங்களை பற்றி தானே சொல்கிறீங்க, பழைய இதை தானே சொல்கிறீங்க, புதுசாக எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சில பேருக்கு ஆதங்கப்பட்டாங்க. உங்கள் ஆதங்கம் எனக்கு புரியுது, எனக்கும் அதே கவலை இருக்குது. என்னடா இப்போ ஜூன் 5 படம் வரப்போதே, இன்னொன்று இந்த ப்ரொமோஷன் வேலையெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கலையே, இன்னும் அப்படியே இருக்காங்களே, மற்ற வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க, ஊராக போய் இப்போ இதெல்லாம் என்ன எப்போ போகிறாங்க என்ன அப்படிங்கிற ஒரு கவலை எனக்கு இருந்தது. அது கவலைங்கிறதோட ஆர்வம், தெரிந்து கொள்ளும் ஆர்வம் எனக்கும் இருந்தது. நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், அந்த நெருங்கிய வட்டாரத்தில் உள்ள அந்த நண்பர்கள்ட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், சார் இன்னும் திட்டம் போட்டுட்ருக்காங்க, அதான் ஷெட்யூல்டு தயாராகிட்டுருக்கு, ஃபைனல் ஷெட்யூல்டு வரைக்கும் போட்டுட்ருக்காங்க, அது எப்போ என்னென்ன பண்ணுறதுங்கிறத போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷெட்யூல்டு போட்டு முடித்த பிறகு மெட்ராஸ் டாக்கீஸுக்கும் ஆர்கேஎஃப்ஐக்கும் அனுப்புவாங்க, அதாவது கமல் சாருக்கும் மணிரத்னம் சாருக்கும் அனுப்புவாங்க. அவங்க அதை பரிசீலனை செய்து இன்னதில் என்ன தேதி மாற்றம் பண்ணலாம், இது இந்த ஊருக்கு மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அதற்கு பிறகு தான் சார் நாங்கள் கரெக்டாக அதிகாரபூர்வமாக உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு அவர் தகவலை சொன்னார். அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார், அன்பறிவு மாஸ்டர் படம் எப்போ ஷூட்டிங் ஆரம்பம், ஜூனில் போகிறாங்களா, ஜூன் கடைசியில் போகிறாங்களா, ஜூலை மாதத்தில் போகிறாங்களா, எப்போ போகிறாங்க அப்படின்னு ஆர்வத்தோடு கேட்டிருந்தார். அதையும் அந்த நண்பர்கிட்ட கேட்டேன். சார் அன்பறிவு மாஸ்டருடைய இது கமல் சார் கையில் தான் இருக்குது, எப்போ போகிறது என்னங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும், இன்னும் அதை பற்றி அவங்க முடிவு பண்ணலை அப்படின்னு அவர் அந்த ஒரு தகவலை சொன்னார். அப்போ அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன், இன்னொரு தகவல் வந்தது, அவர் காதில் போட்டேன். சார் இந்த அன்பறிவு மாஸ்டருடைய படம் வந்து லைக்காவுக்கு மாற்றிட்டாங்களாமே, கமல் சாருக்கு இல்லையாமே அப்படின்னோடனே அவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சி. என்னதான் சொல்கிறீங்க, அந்த மாதிரி திட்டம் எதுவுமே இல்லை, அன்பறிவு மாஸ்டர் அவரோட சேர்ந்து கமல் சார் பண்ணுற படம் வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட், அவருடைய கனவு திட்டம். அது அந்த கனவு திட்டத்தை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத அன்பறிவு மாஸ்டரோட கமல் சார் வந்து ஃபாரின்லேயே டிஸ்கஸ் பண்ணி, ஃபாரின்லேயே லொக்கேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, இன்னென்ன இடத்துல என்னென்ன சீன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி, அதை அப்படியே லேப்டாப்பில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. இப்படியெல்லாம் ஆர்கேஎஃப்ஐக்காக தான் அந்த இது அவ்வளவு வேலைகள் நடக்குது. அதை எப்படி சார் கமல் சார் வந்து லைக்காவுக்கு கொடுப்பாரு, இது அவருடைய கனவு திட்டம் சார் அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரியல சார், நீங்கள் கேள்விப்பட்டது எந்த வகையில் வேறு வகையில் ஏதாவது கொடுத்து சொல்லியிருக்கலாம் என்ன. ஆனால் எனக்கு தெரிந்த வகையில் அந்த திட்டம், அந்த கனவு திட்டம், அந்த கனவு படம் லைக்காவுக்கு இல்லை, கொடுக்கலை அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட இப்போ உறுதியாக சொல்லுவேன் சார் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த தகவலை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்து பிரகாஷ்ராஜ், அவர் எப்போவுமே இந்த உண்மையை பேசுகிறவர், அவருக்கு கொஞ்சம் கோபம் வரும், ஆவேசப்பட்டு பேசுவார். இப்போ அவர் என்ன ஒரு பதிவு போட்டிருக்காரு, என்னுடைய சினிமா நண்பர்களை பல பேர் விழ போயிட்டாங்க, அது யாருக்கு விழ போனாங்க என்னங்கிறது நான் சொல்லலை, விழ போயிட்டாங்க, பாதி பேர் பயப்படுறாங்க, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு வந்து ஒரு ஆபத்து வந்திருக்கு, இப்படி வாய் மூடிட்டு கிடக்குறீங்களாடா, இது என்ன அது அர்த்தம், பேசுங்களா ஏதாவது அப்படின்னு சொன்னால், உனக்கு தில் இருக்கு நீ பேசுகிற, எங்களுக்கு தில் இல்லை, எங்களால் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை சரித்திரம் மன்னிக்காதுடா, கிரிமினல்கள்லாம் தப்பிச்சிடுவாங்கடா, நாளைக்கு வந்து சரித்திரம் நம்மளை தான் திட்டம், நம்ம கண்டிக்கலையே, நம்ம கண்டித்து இப்போ ஏகோபித்து கண்டுபிடிச்சி இதெல்லாம் இப்போ கண்டித்து இதெல்லாம் இது பண்ணியிருந்தோம்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு பாதை தெரியும்ல அப்படின்னு அவர் வருத்தப்பட்டிருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, இது பவன் கல்யாண், விஜய் இவங்க 2 பேருடைய அரசியல் பயணம், அரசியல் வாழ்க்கையினர், அதுக்கு பிரகாஷ்ராஜ் சொல்லியிருக்காரு, பவன் கல்யாணுக்கு வந்து உதவியாக இருந்தது அவங்க அண்ணன் சிரஞ்சீவி. அவங்க அண்ணன் அந்த காலத்தில் ஒரு கட்சி நடத்தினார், ஆந்திராவில் மிகப்பெரிய நடிகர்,
அவருக்குன்னு தனிப்பட்ட பட்டாளம் இருக்குது, நடிகர்கள் ரசனை நடிகர் பட்டாளம் இருக்குது, பெரிய மன்றங்கள்லாம் வச்சு வாங்கி வளர்த்து இதெல்லாம் பண்ணவர். அவருடைய உதவியும் அவருடைய பின்னணியும் பவன் கல்யாணுக்கு உதவியாக இருந்தது. இங்கே தமிழ்நாட்டில் விஜய்க்கு உதவியாக இருந்தது அவருடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர். இன்றைக்கி விஜய் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு, உயர்ந்திருக்காரு, ஒரு கட்சி ஆரம்பித்து தலைவராக இருக்கிறாருன்னா அதுக்கு முக்கிய காரணம் விஜயனுடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர். ஆனால் இவருக்கு இந்த அரசியல் பார்வை தெளிவாக இருக்குமா, எந்த நோக்கத்தில் இவர் போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இது வரைக்கும் விஜய் சொல்லலை. சொல்கிறார், கட்சி ஆரம்பித்த பிறகு ஆட்சியை பிடிப்போம், முதல்வர் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறது தெரியலை. அவருடைய அரசியல் தொலைநோக்கு பார்வையும் சரியாக புரியலை அப்படின்னு நம்ம பிரகாஷ்ராஜ் சொல்லியிருக்காரு. அது உண்மை தானே. இப்போ இந்த விஜயை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு ஒரு கோபம் வருது. அதை கொஞ்சம் சொல்லிடணும், இந்த கோபத்தை எப்படிங்கிறத. அதாவது இப்போ மதுரைக்கு போயிருந்தார். அதாவது ஜனநாயகன் படத்துக்காக கொடைக்கானலில் ஷூட்டிங். அதுக்காக மதுரை ஏர்போர்ட்டில் அவர் போய் இறங்கி அது போகும்போது ஒரு ரசிகர் அவன் கொஞ்சம் நடுத்தர வயதான ஆளாக தான் இருக்கான். வீடியோவில் பார்க்கும்போது நடுத்தர வயதான ஆளாக தான் இருக்கான். கையில் சால்வையோடு விஜய்க்கு போடணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு அப்படியே தள்ளி முள்ளி அந்த இதெல்லாம் இருப்பாங்கள்ல, பாதுகாவலர்கள்லாம் இருப்பாங்கல்ல, இந்த ரெஸ்லர்ஸ் மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, அவங்களையெல்லாம் தள்ளி முள்ளிட்டு போகும்போது ஒரு கும்பல் அவரை அப்படியே அமுக்கி அதில் ஒரு பாதுகாவலர் என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்டலை வைக்கிறான் அந்த ஆள் நெத்தியில். ஒரு ரசிகனுடைய நெத்தியில் ரிவால்வரை வைக்கிற அளவுக்கு அவனுக்கு யார் உரிமையை கொடுத்தது? மத்திய அரசனுடைய இசட் பிரிவினுடைய பாதுகாப்பில் தானே இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பில் இருக்கிற விஜயனுடைய ரசிகரை பிஸ்டல் முனையில் பயமுறுத்தினது தவறா, தண்டனைக்குரியதா இல்லையா? இதை நம்ம சினிமாவில் உள்ள மற்ற பிரமுகர்களும் சொல்லணும், நடிகர்களும் சொல்லணும். யார் இது வரைக்கும் கருத்து சொல்லலை. இந்த மாதிரி அதை பற்றி விஜயே கவலைப்படலை. விஜய்க்கு அப்போ தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் பரபரப்பான நேரத்தில் இவர் பயணத்துக்குரிய வேலைகளில் தான் ஈடுபட்டிருப்பாரே தவிர அதை பற்றி அவருக்கு தெரியாது. ஆனால் இப்போ அது வீடியோவே வந்துருச்சு. அந்த வீடியோவை பார்த்த பிறகாவது அதுக்கு ஏதாவது ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு என்னன்னு இது வரைக்கும் இல்லை. அப்புறம் இன்னொன்று ஒரு வருந்தத்தக்க விஜய் என்னன்னா, ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகி போய் அது நஷ்டம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி நன்றி அறிவிப்பு கூட்டம் இன்றைக்கி வச்சுருக்காங்க லீலா பேலஸ் ஹோட்டலில். இன்றைக்கி சாயங்காலம் வச்சுருக்காங்க நன்றி அறிவிப்பு கூட்டம். ஏன்னா நாங்கள் ஒன்றும் நஷ்டப்படலை, கஷ்டப்படலை, லாபம் தான் சம்பாதிச்சிருக்கோங்கிறத சொல்லி ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம் போட்டிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும் பொழுது இந்த ஜெய் பீமில் ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பு ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரை இன்னும் வன்மம் வச்சுக்க சொல்லி வன்மத்தை வளர்த்துட்டு இருக்காங்க அந்த ஜாதியினர். அது ஒருத்தர் கத்துறாரு, டே என்னடா படம் எடுத்திருக்கீங்க, என்னடா நடிச்சிருக்கான், என்னடா ஆய் போய் அப்படின்னு சொல்லி தொண்டை விடைக்க பேசியிருக்காரு. அது வீடியோ பார்த்தோன்னா இன்னுமா ஜாதிய வன்மம் இருக்குது. எதுக்கு ஜாதிய வன்மத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை எதிர்த்து அவருடைய பொட்டியெல்லாம் லாவிட்டு போனீங்கல்ல ஒரு காலகட்டத்தில். படப்பட்டியை லாவிட்டுலாம் போனீங்க. அப்புறம் என்ன ஆச்சு? அவருடைய உதவி இல்லாமல் உங்களால் வெற்றி பெற முடிஞ்சதா தேர்தலில்? அதை ஜாதியை ஒழிக்க முடியாது. இன்றைக்கி சொல்கிறேன், அந்த ஜாதியை ஒழிக்க முடியாது. ஆனால் அந்த வெறியை வளர்த்துக்காமல் இருக்கலாம்ல. இந்த கரப்பாம்பூச்சியை ஒழிக்க முடியுதா? காலங்காலமாக இருக்குது இந்த கரப்பாம்பூச்சி. அதே மாதிரி தான் இந்த ஜாதியும் இருக்கும். அது எப்படி இந்த கழிவிடங்களில் வளருதோ அதே மாதிரி இந்த ஜாதியும் ஒரு கழிவிடத்தில் வளரக்கூடிய ஜாதி வெறி தான் அது. அதான் வளர்த்துக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இதை விட வேறு ரொம்ப தப்பான காரியமாக இருக்குது. தயவுசெய்து இதை விட்டுருங்க அப்படின்ட்டு இன்னொரு நம்ம கமல் சாரை பற்றிய ஒரு ஞாபகம் வந்தது. ப்ரொஃபஸர் ராமு சார் சொன்னார்ல, அந்த தண்ணி குடிக்கிற பழக்கம் எப்படி வந்ததுன்ட்டு. அவர் இன்னொரு இடத்துல இன்னொரு பதிவு பண்ணியிருக்காரு. கமல் சாருக்கு ஒரு விசித்திரமான குணம் உண்டா. அதை போகிறப்ப நண்பர்கள் இப்போ சில பேர் எல்லாம் சேர்ந்து போவாங்க, அப்படியே அவங்கள மறந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு.
கமல் சாருடைய நண்பர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக, கமல் சாரோட போகணுங்கிறதுக்காக படப்பிடிப்பு தளத்துக்கு வந்தார், ஸ்டூடியோவுக்கு வந்தார். அங்கே அவரோட பேசிக்கிட்டு இருந்தார். சாயங்காலம் 2 பேரும் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் என்னன்னு தெரியல, பேச்சு சுவாரஸ்யம் படப்பிடிப்பு முடிஞ்சவொடனே என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அவர் வாட்டி வீட்டுக்கு போயிட்டார். என்னையை விட்டுட்டு போயிட்டார். அப்புறம் நான் ஒரு தனி டாக்ஸி வச்சு அவர் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் சிரிக்கிறாரு. மறந்து போயிட்டேன் யா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்போ வந்து திருமதி சரிகா என்ன சொன்னாங்கன்னா, கோவப்படாதீங்க, அவருக்கு இதே இந்த பழக்கம் இப்போ வந்ததுன்னு தெரியல, அது இன்னும் இருக்குது. நானும் அவரும் ஷாப்பிங் போனோம். ஷாப்பிங் போன இடத்துல நான் ஒரு பக்கம் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன், இவர் இன்னொரு இடத்துல ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தவர் அவர் பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் அவர் காரியம் முடிஞ்சவொடனே, ஷாப்பிங் முடிஞ்சவொடனே அவர் பாட்டுக்கு கிளம்பி காரில் இருந்துட்டு போயிட்டார். எனக்கு கார் இல்லை. அப்புறம் நான் ஒரு டாக்ஸியை பிடிச்சிக்கிட்டு நான் வீடு வந்து சேர்ந்தேன். ஆகவே நீ தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு திருமதி சரிகா சொன்னதாக ப்ரொஃபஸர் ராமு பதிவு பண்ணியிருக்காரு. இதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நாளைக்கு இன்னும் பல செய்திகளோடு சொல்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.